Daily. Taste the Daily. சென்னையில் தங்கியிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னையில் தங்கி பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு ஐதராபாத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி தருவதாக கூறி சக பணியாளர்கள் அஜய், அரி ஆகிய இருவரும் நிஜாம்பேட்டையில் ஒரு வீட்டில் மதுபோதையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது தொடர்பான புகாரில் இருவரும் சிக்கினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பட்டறை தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். பழைய மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த 39 வயது நபர் பெருந்துறை வெங்கமேடு அருகே ஆட்டோ ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இவர் பட்டறை வழியாக கடைக்கு சென்ற 2 சிறுமிகளை பட்டறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமிகளின் பெற்றோர் புகார் அளித்ததை தொடர்ந்து பட்டறை தொழிலாளி விஜயகுமார் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியாத நிலையில் இந்த அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பூரில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வடமாநில இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வீரபாண்டி பலவஞ்சிபாளையம் பகுதியில் உள்ள பனியன் நிறுவனத்தில் டெய்லராக பணிபுரியும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரோம்காம் என்ற இளைஞர் 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்ததில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமாக இருப்பதும் தெரியவந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்து அசாம் மாநில இளைஞர் ரோம்காமை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் தேடி வருகின்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுவது சிறுமிகளுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாகி இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தவர் சிக்கினார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த போது ஆந்திர மாநிலம் பழமனேரியைச் சேர்ந்த குமார் என்பவர் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். சிறுமியின் அலறல் கேட்டு சக பயணிகள் மடக்கி பிடித்தனர். இதையடுத்து அந்த நபர் மீது போக்சோ பாய்ந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் தமிழகத்தில் எந்த குற்றம் செய்தாலும் தப்பிவிடலாம் என்ற நோக்கத்திலேயே ஆந்திர மாநிலத்தவர்கள் கூட துணிச்சலாக தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.